ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். பாரம்பரியமான ஒரு ஹெல்த்தியான இனிப்பான குல்கந்த் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். சர்க்கரை பாகுல ரோஜா பூ இதழ்களை வேக வச்சு அதை நம்மளுக்கு குல்கந்த் அப்படின்னு சொல்லி கடையில விற்பாங்க. ஆனா நம்ம எப்படி குல்கந்த பாரம்பரியமா ஹெல்த்தியா பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். குல்கந்து செய்யறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரோஜா பூக்கள் தேவைப்படும். இதை நம்ம ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு தான் செஞ்சுக்க போறோம். இந்த குல்கந்து பண்றதுக்கு நான் வீட்டுல பூத்த ரோஜா பூக்கள் மட்டுமே யூஸ் பண்ணேன். இந்த லைட் பிங்க் கலர் ரோசஸ், அப்புறம் இந்த டார்க் பிங்க் கலர் ரெட் ரோசஸ், இது எல்லாமே பொதுவா குல்கந்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல ரோசஸ் பூக்குது அப்படின்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தினமும் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு லேயரா தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரோசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 ரோசஸ் இருந்தது. அதை எடுத்து இப்படி ஒரு லேயரா போட்டு வச்சிருக்கேன். இந்த ரோஜாக்கள்ல எல்லாம் நான் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்கல. அதனால நம்ம இதை கழுவாமலே டைரக்டா யூஸ் பண்ணிடலாம். ஆனா கடையில வாங்கினோம் அப்படின்னா நம்ம கழுவி லேசா நம்ம உலர வச்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு கொஞ்சமா ரோஸ் இதழ்கள் கிடைச்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டே இதை இப்படி எடுத்து போட்டு வச்சிருக்கிறோம். இது மேல நம்ம கொஞ்சம் தேன் ஊத்திக்க போறோம். இந்த தேன் வந்து வைல்டு ஃபிளவர் தேன், அதாவது கொஞ்சம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம கொஞ்சம் நேச்சுரலான தேன் அப்படின்னு பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டைஜஷனுக்கும் நல்லதா இருக்கும். தேனை ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப டெம்பரேச்சர் கம்மி ஆகும் போது இது இப்படி இந்த மாதிரி கெட்டி ஆகுறத நம்ம பார்க்கலாம். அதனாலதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது டே 1. இதுல வந்து நம்ம ஒரு லேயர்ல ரோஜா பூக்கள் போட்டுட்டு அது மேல தேன் சேர்த்திருக்கோம். இந்த தேன் வந்து நான் 1/4 கப் அளவு சேர்த்திருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு கரண்டியால ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தேன், சீனி பாகு இது எல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான். இதெல்லாம் சேர்த்த பிறகு இந்த குல்கந்த் வந்து கெட்டு போகாது. இனிமே நம்ம இந்த பாட்டில கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது வெயில்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட்ல இந்த ரோஜா இதழ்கள் வந்துட்டு நல்லா வெந்த மாதிரி ஆயிடும். சப்போஸ் நம்ம ரோஜா பூக்களை கடையில வாங்குறோம் அப்படின்னா இதை நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதோட அதுல பூச்சு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பூத்த பூக்கள்னாலும் நம்ம செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம இந்த ரோஜா பூவை நல்லா கழுவி இருக்கோம். இது வீட்டுல பூத்த பூ தான், பட் நான் வந்து இந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு டெமோக்காக. பூவை நம்ம 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு இது ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லைன்னா கிச்சன் டவல் ஏதாவது நல்லா சுத்தமா காய வச்சுக்கணும். அதாவது ரொம்ப நேரம், அதாவது வெயில எல்லாம் போட்டு காய வைக்க கூடாது. ஆனா இந்த அதுல உள்ள ஈரம் எல்லாம் உலர்ற அளவுக்கு நிழல்ல நம்ம அதை ஆற விட்டுக்கணும். பழுத்த இதழ்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரோஜா இதழ்கள்லாம் நிழல்ல நல்லா உலர்ந்துருச்சு. இப்ப அதுல ஈரத்தன்மை எதுவும் இல்லை. இனிமே எடுத்து அதை இன்னொரு லேயரா நம்ம முதல்ல சேர்த்திருந்தோம் இல்லையா, அந்த ரோஜா இதழ்கள் மேலேயே அப்படி டாப் அப் பண்ணிக்கிறோம். இனிமே இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம வெயில்ல வச்சு எடுத்துக்கிறோம். வெயில்ல கூட இதை அதிகமான டைம் வைக்க கூடாது. ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப டைம் வெளியில வச்சோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு குல்கந்தோட டேஸ்ட் கிடைக்காது. அதனாலதான் நம்ம 2 hours மட்டும் வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் நம்ம இந்த பாட்டில திறந்து பாக்குறோம். இந்த குல்கந்துல இந்த ரோஜா பூக்கள்லாம் நல்லா ஊறி இருக்கு பாத்தீங்களா. நம்ம அடுத்த பூவையும் எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். நான் வீட்டுல பூத்திருக்க பூக்களை மட்டுமே யூஸ் பண்ணனாலதான் இப்படி பல நாட்களா பூக்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா பூக்கள் வந்து ஓரளவு தான் நம்ம வீட்டுல எல்லாம் பூக்கும் இல்லையா. ஆனா நம்ம பூ வந்து கடையில இருந்து வாங்கி பண்ணோம் அப்படின்னா ஒரே நாள்லயே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் ரோஜா பூக்கள் வீட்டுல பூக்குதோ அதையெல்லாம் எடுத்து இந்த பாட்டில்ல போட்டு இந்த மாதிரி தேன் சேர்த்து இந்த மாதிரி குலுக்கி கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டே வந்தேன். நம்ம ஊர்ல பொதுவா மாலையில வச்சு கட்டுவோம் இல்லையா, அந்த லைட் பிங்க் கலர் ரோசஸ், அப்புறம் டார்க் ரெட் ரோஸ், இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பொதுவா வந்து எல்லார்கிட்டையும் இங்க விசாரிச்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது எல்லா ரோஜா பூவுமே சாப்பிடக்கூடியதுதான். ரோசஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற சத்து நிறைய இருக்குது. இது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஆர்கானிக்கா வளர்ந்த எல்லா ரோஜா பூக்களுமே நம்ம சாப்பிடக்கூடியதுதான்னு சொல்றாங்க. ஆனா உங்களோட ப்ரிஃபரன்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து எந்த ரோசஸ் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டுல பூத்த எல்லா கலர் ரோசஸுமே இந்த குல்கந்துல சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருந்துச்சு. தேன் வாங்கும் போதும் ரா ஹனி அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரா ஹனி தான் பாஸ்டரைஸ் ஆகாதது. பாஸ்டரைஸ் பண்றது அப்படின்னா அந்த தேனை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருப்பாங்க போல. 118 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல அதை கொதிக்க வச்சிருந்தாங்கன்னா அது பாஸ்டரைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹனில பார்த்தோம் அப்படின்னா சில போலன் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு சிலர் அதை உபயோகிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மற்றபடி ஜென்ரலா ரா ஹனி தான் ரொம்ப ஹெல்தியானது. ரா ஹனி அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்கக்கூடிய இந்த தேன் தான் ரா ஹனி. இதுல வந்து அதிகமா நம்மளுக்கு ஃபில்டர் கூட லைட்டா தான் பண்ணிருப்பாங்க. பட் அந்த ரா ஹனி வந்து நம்மளுக்கு மலை தேன் அந்த மாதிரி உள்ள தேன்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்காக ரொம்ப விலை கொடுத்து வேற தேன்லாம் வாங்கணும்னு கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம சர்க்கரை பாகுல கூட இதை பண்ணிக்கலாம். சில சமயம் தேன்ங்கிற பேர்ல நம்மளுக்கு சர்க்கரை பாகு தான் கடையிலே விற்கிறாங்க அப்படிங்கறதுனால நம்ம அதுக்காக பணம் செலவழிக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல பொருள் கிடைச்சா மட்டுமே அதை வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நம்மளுக்கு சர்க்கரை பாகு சேர்த்தா கூட குல்கந்து நல்லாவே வரும்.
சர்க்கரை பாகு சேர்க்கறதா இருந்தா நம்ம இந்த ரோஜா இதழ்களை அந்த சர்க்கரை பாகுல போட்டு கொதிக்க வச்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ரோஜா பூக்களாவது இதுல சேர்த்திருப்பேன். அதே மாதிரி ஒரு 2 கப் தேன் இதுல சேர்த்திருக்கேன். இனிமே இதை 2 மணி நேரம் நம்ம வெயில்ல காய வச்சு எடுத்துக்குவோம். நம்மளோட குல்கந்து ரெடி ஆயிருச்சு. இது நல்ல ஜாம் பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயில்ல வச்சு எடுத்துக்கிறோம். இந்த குல்கந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இதை நம்ம பிரெட்ல ஜாமுக்கு பதிலா வச்சு கூட சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த குல்கந்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம ரோஸ் மில்க் ஃபலூடா பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிங்க் கலர்லாம் வராது. நான் இதை ரோஸ் மில்க் பவுடர் போட்டு தான் இந்த போட்டோல உள்ள ஃபலூடா பண்ணியிருந்தேன். குல்கந்த வெற்றிலையில வச்சு நம்மளுக்கு பான் அப்படின்னு சொல்லிட்டு பீடாவா தருவாங்க. எங்களுக்கு இந்த குல்கந்த ஐஸ்கிரீம் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயே நம்ம குல்கந்து பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியானது, அதோட ரொம்ப எக்கனாமிக்கலானதும் கூட. என் ஹஸ்பண்ட் எது பண்ணாலும் ரொம்ப பேஷனேட்டா நல்லா பண்ணுவாங்க. இந்த வீடியோல காட்டுற எல்லா ரோஸ் செடியுமே என் ஹஸ்பண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்திருக்கிற ரோஜா செடியில இருந்து வந்த பூக்கள் தான். இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ரோசஸ்லாம் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான இனிப்பான குல்கந்து வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.